என் பேர் ரஹீம். என்னோட டாபிக் தஞ்சை பெரிய கோயில். பிரீத்தீஸ்வரர் ஆலயம் ஒரு அறிமுகம். கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன். கிபி 1003 to 1010. மேய்க்கடவுள் சிவன் பெரியவுடையார் அல்லது பிரகிஸ்தவர். கட்டிய பொருள் முழுவதும் கிரைனைட் கற்களால் கட்டப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு மேலான காமிரட் நிற்கும் இந்த கோவில் சோழர் ஆட்சியின் உற்சாகப்பட்டு கட்டிடக்கலையின் உச்சம். திராவிடப் பணி. கற்களின் பிரம்மாண்ட கோவில் கட்டுமானம் முழுவதும் கிரைனைட் கற்களால் ஆனது. இது 60 மேற்பட்ட இருந்து கொண்டு வரப்பட்டவை. பல அடங்கு விமானம் பிரமிடு வடிவில் 13 அடிகளும் உயர்ந்து நிற்கும். இது திராவிட கற்கள் மிகச் சிறப்பு எடுக்கப்பட்டது. திடமான அடித்தாள். இக்கோவிலின் பிரமிடுகள் எடையை தாங்கும் வகையில் அதன் அடித்தளமாக உறுதியாக ஆழமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் உலகிலேயே மிகச்சிற கோவில்களில் ஒன்றாகும். இது முழுக்க ஊழி கொண்ட செதுக்கப்பட்ட கோயிலாகும். வானாவிய கோபுரம் விமானமும். பிரதான கோபுரம் விமானமும் சுமார் 217 அடி உயரம் கொண்டது. இது உலகில் மிக உயரமான கோயில் ஒன்று. விமானத்தின் உச்சியில் உள்ள ஒன்றை கல் அல்லது சிகரம் சுமார் 80 டன் எடை கொண்டது. இவ்வளவு உயரத்திற்கு எவ்வளவு பெரிய கல்லை ஏற்றி சோழர்களின் பொறியியல் திறன் என்றும் புதிராக உள்ளது. கோயிலின் நிழல் தரையில் விழாத வகையில் அமைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளது. சில நேரங்களில் சர்ச்சைக்குரியது. இந்த வானுயர்ந்த விமானம் சோழன் பேரரசின் அதிகாரத்தையும் ராஜராஜ சோழனின் பக்தியையும் இங்கே விளக்குகிறது. நுட்பமான சிற்பங்கள் கல்வெட்டுகளும். கோயிலில் சுவர்கள் மற்றும் தூண்கள் முழுவதும் நுட்பமான சிற்பங்கள் அலங்காரப்பட்டது. இது வரலாற்று பதிவுகளில் கருமையான் திகழ்கிறது. வரலாற்று கல்வெட்டுகள். கோவிலில் சுவர்களில் உள்ள விரிவான கல்வெட்டுகள் சோழர் கலை நிறுவனம், அரசியல் மற்றும் சமுதாய வாழ்வு குறித்து அரிய தகவலை வழங்குகின்றது. சிறப்புக்கலை. 81 காரணங்கள் செதுக்கப்பட்ட நடராஜ சிற்பங்கள் மற்றும் பல்வேறு தெய்வங்களின் உருவங்கள் காணப்படுகின்றது. துவப்பாளர்கள். நுழைவாயிலில் உள்ள பிரமிடுகளான துவப்பாளர்கள் சோழர் கால சிற்பங்களின் வலிமாகச் சான்றதாக உள்ளது. புதிரான நிகழ்விலும் தொழில்நுட்பம். பாகிஸ்தான் கோவிலில் பற்றி பேசும்போது அதன் விமானத்தின் நிழல் பற்றி தொழில்நுட்பம் எப்பொழுதும் ஒரு விவாத பொருளாகவே உள்ளது. புராண கூற்று. நண்பகல் நேரத்தில் கோவிலில் பிரதான கோபுரத்தில் நிழல் தரையில் விழாது என்று நினைவுபடுத்த இந்த சோழர்களின் கட்டுமான அறிவு ஒரு அத்தாட்சி. அறிவியல் விளக்கம். நிழல் விமானத்தில் இருப்பது பதிலாக அதன் கட்டடக்கலை வடிவமைப்பு நிழல் மிகவும் குறுகிய தூரத்தில் மட்டும் விழுமாறு செய்கிறது என்று சிலர் வதிகிறனர். பொறியியல் அன்புகம். உண்மையில் இந்த அமைப்பு ஒரு புதிதாகவே உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன் துல்லியமாக கட்டியுள்ளது செய்யப்படும் வானியல் சேர்ந்த பொறியியல் அதிசயமாக இது காணப்படுகிறது. நந்தியின் பெருமையும் அதன் மகத்துவமும். கோவில் வளாகத்தில் உள்ள பிரமிடுகளை நந்தி சிலை இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு அம்சங்கள். 13 நீளம், 13 அடி உயரத்தில் 16 அடி நீளத்தில் அமைந்துள்ளது. 25 எடை, சுமார் 25 டன் எடையுடன் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிலை. 17 மண்டபம். நந்தி மண்டபம் தனித்துவமாக கலைச்சுவமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நந்தி சிலை இந்தியாவிலேயே 2வது பெரிய ஒன்றிய கல் நந்தி சிலையாகும். இந்த சிவபெருமானின் நேர் எதிரே சிவலிங்கம் பார்த்தவர் அமைக்கப்பட்டுள்ளது. சோழர் கால ஓவியங்களை கலை படைப்புகளும். கோவிலின் சுவர்களில் சோழர் காலத்தில் அரிய ஓவியங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இவை கால மற்றும் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது.
ராஜராஜ சோழத்தில் அரிய சுவர்களின் பிற்கோளில் நவநாயக்கர் ஆகிய ஒளிவீட்டிலும் மூடப்பட்டிருந்தன. சோழர் ஓவியங்கள், சிவபெருமான் லீலைகள் மற்றும் ராஜராஜன் ஆன்மீக பயணம் ஆகியவை செதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவியங்கள் தென்னிந்திய ஓவிய கலையில் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்றாகும். யுனெஸ்கோ உலக பிரமிடுகள் சின்னம். பிரமிகு ஆங்கிரகம் தஞ்சை பெரிய கோயில் 1987 ஆண்டு யுனெஸ்கோவில் உலக பிரமிடுகள் சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சின்னமாகும். சாதனை: 1000 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் சில கோவிலாக இது ஒன்றாகும். அதன் கலை மற்றும் கட்டிட பெருமை இந்த அங்கீகாரம் கிடையாது. பாதுகாப்பு: இந்த அங்கீகாரம் கோவிலில் பழமையான கலை பொக்கிஷமாக வழங்குகிறது. சித்திரங்களும் பாதுகாப்பாக உள்ளது உறுதிப்படுத்தப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலின் நிரந்தர பெருமை: பிரகஸ்தன் கோவில் வெறும் ஒரு வழிபாடு மட்டுமல்ல, இது சோழர்களின் வரலாற்று கட்டிடக்கலை மேன்மையான பரம்பிய நிற்கும் காலகாண்டி ஆகும். வரலாற்று சான்று: சோழ பேரரசின் புகழ்மிகும் சாகத்தை நினைவுகிறது. ஆன்மீக மையம் இன்று உயிர்ப்பாக இருக்கிறது. வழிபாட்டு தலம்: பேரியல் அற்புதம் கிரானிக் கற்களாக நடத்தப்படுகிறது.